ஹாய் எவ்ரிவன். ஹோப் எவ்ரிவன் ஆர் குட். உங்கள் ப்ரிப்பரேஷன் நல்லா போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ரொம்ப நாள் கழித்து நம்மளோட சேனலில் பிஎஸ்சி ஒரு வீடியோ அப்லோட் ஆகுது அப்படின்னா அது இதுதான். சின்ஸ் 2026 அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் இருக்கனால இந்த வீடியோ ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அண்ட் இது வரைக்கும் என்கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கன்சால்டேட் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இருக்க போகிற டேஸ், அதாவது May 31 உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் ஆகும். இருக்க போகிற டேஸை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ரிப்பரேஷனில் போயிட்டுருக்கீங்க ஸ்கெடியூல் போட்டு அப்படின்னா, கோ வித் தட். அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாமல் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் குழப்பத்திலேயே இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டக்கு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். 2026 நிறைய எக்ஸாம்ஸ்க்கான ஆனுவல் பிளானர் அவங்க கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நான் முக்கியமாக நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 எக்ஸாம் இங்கே கொடுத்துருக்கேன். இது போக அதர் எக்ஸாம்ஸ் இருக்குது, நீங்கள் ஆனுவல் பிளானரில் அது பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ Group 1 தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது, நெக்ஸ்ட் Group 2 வரப்போகுது, அடுத்து Group 4 வரப்போகுது. கிட்டத்தட்ட டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா September 6 கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் இப்போது June 23 வரணும். அதுக்கு அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் இருக்குது. இப்போ இதில் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் ஒன் எக்ஸாம். ஒரு எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் Group 1 இருக்குது. ஸோ Group 1 September 6 வரைக்கும் நான் ஜிஎஸ் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் லாங்குவேஜ் பார்ட்டை பார்க்க போகிறேன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இப்போ லாங்குவேஜில் சிலபஸ் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ரொம்பவே ஒரு டஃப்பாக தான் இருக்குது. அது இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி. ஸோ இங்கே இருக்கிற ஒரு 1 month கேப் அந்த லாங்குவேஜுக்கு போதுமானதா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை, நீங்கள் அதுக்கு முன்னாடியே லாங்குவேஜ்க்கான ப்ரிப்பரேஷனை சைடில் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ நீங்கள் Group 2க்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டிக் டு தட். Group 1 சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜிஎஸ் அண்ட் லாங்குவேஜ் ரெண்டுத்தையும் பேரலாக கொண்டு போங்க. இல்லை நான் Group 1 தான் டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா லாங்குவேஜ் பார்ட்டுக்குன்னு டைம் ஒதுக்காமல் ஜென்ரல் ஸ்டடீஸை நல்லா ஃபோக்கஸ்டாக படிங்க. அதுதான். Group 1ம் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், 2ம் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க, என்னால் லாங்குவேஜ் பார்ட்டை அந்த 1 month கேப்லாம் ஹேண்டில் பண்ணிட முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் கான்ஃபிடென்ட்லி கோ ஃபார் தட். உங்கள் கான்ஃபிடன்ஸ் நான் பிரேக் பண்ணுற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். இல்லை லாங்குவேஜ் சைடில் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும்னு இருக்கும்போது டார்கெட்டை Group 2 வச்சுக்கிட்டு நடுவில் நீங்கள் ஜிஎஸ்க்கு படிக்கிறீங்களா, Group 2க்கான ஜிஎஸ் படிக்கிறீங்களா, அந்த நாலேஜ் வச்சு Group 1 எக்ஸாம் ஒரு அட்டெம்ப்ட் மாதிரி கொடுத்துட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஜிஎஸ் Group 2 ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, Group 2 ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். லாங்குவேஜுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமானதாக இருக்குது. நான் ஆல்ரெடி ஜென்ரல் இங்கிலீஷ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். பேட்டர்ன் ஆஃப் ஐடியாஸ் எல்லாமே சேம் தான் இப்போ அப்கமிங்க்கும். ஸோ அந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட வீடியோவோட லிங்க் நான் கொடுக்குறேன். ஒரு ஐடியா கிடைக்கும் இங்கிலீஷ் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது. ஓகேவா? ஸோ இன்னும் ஹவு மெனி டேஸ் மோர் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட், ஹவு டு ஷெடியூல் யுவர் ப்ரிப்பரேஷன். உங்களோட ப்ரிப்பரேஷனை எப்படி ஷெடியூல் பண்ணணும் அப்படிங்கிறது ப்ரியாரிட்டி யூனிட்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு குவாலிட்டி, அதுக்கப்புறமா எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் எக்கனாமி. ஓகேவா? ஏன்னா இதில் கொஞ்சம் நிறையா பார்ட் இருக்க மாதிரி இருக்கும். இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை இன்னும் 2ஆக பிரிக்கலாம் சிலபஸை. ஒன்று சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் ரிஃபார்ம்ஸ் ரிலேட்டடாக வரும், இன்னொன்று ஸ்கீம்ஸு, அச்சீவ்மெண்ட்ஸ், ரேங்கிங்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, இந்த மாதிரி தமிழ்நாடு ஓரியன்டாக படிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்கனாமி. அதுக்கப்புறம் யூனிட் 6 ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. இது ஒரு 4 பார்ட்டாக பிரிக்க முடியும். ஃபஸ்ட்டு இதில் ஹிஸ்ட்ரி, தமிழோட அந்த ஹிஸ்ட்ரி வரும், ஆர்கியாலஜி பற்றி கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு திருக்குறள், அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அதை பற்றி கேட்டிருப்பாங்க. அப்புறம் லாஸ்ட் பார்ட்டை பெரியார், அண்ணார், ஜஸ்டிஸ் பார்ட்டி, இதை பற்றிலாம் இருக்கும். ஓகேங்களா? இது நெக்ஸ்ட்டு யூனிட் 3 ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம். இதில் ஹை ஃபோக்கஸ்டு ஐஎன்எம்க்கும் அடுத்து ஹிஸ்ட்ரிக்கும் கொடுங்க. அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி அண்ட் சயின்ஸ். இந்த ப்ரியாரிட்டி யூனிட்ஸ் எதுக்கு அப்படின்னா இதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடிய யூனிட்ஸ். அப்போது ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வரணும். நீங்கள் ஒரு 1 month டைம் இருக்குது, அந்த 1 month நான் ஃபுல்லாக ஜியாகிரஃபிக்கும் சயின்ஸ்க்கும் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க வெயிட்டேஜே 20 marks தான், 20 questions தான். அப்போ நம்ம அதுக்கு அதாவது எங்கே நம்ம உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரியாரிட்டி யூனிட். இதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஷெடியூலை இது பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இது ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும்.
கண்டிப்பாக ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கரண்ட் அஃபைர்ஸை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற எக்ஸாம்ஸில் வந்து கரண்ட் அஃபைர்ஸோட ரோல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போகுது. கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியும் ஒதுக்காதீங்க. கடைசியாக எவ்வளோ மந்த்துக்கான கரண்ட் அஃபைர்ஸ் தான் பார்க்க முடியும். ஸோ இப்போவே ப்ரிப்பரேஷன் டைமில் வந்து சைட் பை சைடு ஒரு 1 இயர்க்கான கரண்ட் அஃபைர்ஸ் வந்து பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒய் பிகாஸ் இப்போ ரீசெண்டாக நடந்த யூபிஎஸ்சியில் கரண்ட் அஃபைர்ஸோட ரோல் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. கண்டிப்பாக எல்லா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுமே ஒரே பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு அப்புறமா பேட்டர்ன் ஆஃப் சேஞ்ச் வந்து இருக்கும். ஏன்னா ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டா அகாடமிஸ் எட்ஜ் எடுத்துடுவாங்க, இயர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க எட்ஜ் எடுத்துடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ இது மாதிரி ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது. நான் இப்போ 1-2 நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து சேம் பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸ்க்கு கேட்கவே மாட்டாங்க. சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி இந்த பேட்டர்ன் ஆஃப் சேஞ்சை வந்து லாஸ்ட் இயரே எடுத்துட்டாங்க குரூப் 4லேருந்து. ஸோ இந்த இயர்லையும் சேஞ்சஸ் அவ்வளோவா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்ப வேஸ்ட் சேஞ்சஸ் இருக்காது. மேபி டஃப்னஸ் கொஞ்சம் குறையலாம். ஏன்னா இப்போது நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் நடந்ததுனால டஃப்னஸ் குறையலாம். இல்லை நாங்கள் வந்து கரெக்டான வேல தான் கொஷின்ஸ் வந்து செட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி யோசிச்சாங்க அப்படின்னா குறையாது. சேம் பேட்டர்னில் தான் உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ எதுவாக இருந்தாலும் பி ரெடி டு ஃபேஸ் தட். அதுதான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ரொம்ப டஃப்பாக கேட்டாலும் சர்வை பண்ணுற அளவுக்கு நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து இருக்கணும். ஸோ அதனால் கரண்ட் அஃபைர்ஸ் வந்து ரொம்ப லேஸாக நினச்சி ஸ்கிப் பண்ணாதீங்க. கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு கரண்ட் அஃபைர்ஸ் ஆல்சோ. இப்போது நான் வந்து இப்போ 2 விதமாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க வந்து பிரிச்சிடலாம். ஒன்று வந்து ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டு, இன்னொருத்தர் வந்து ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டு. ஸோ 2 பேருக்கும் நான் தனித்தனியாக சொல்கிறேன். ஏன்னா ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்து தான் இப்போ ஜாப் போயிருக்கேன். இப்போது என்னால் படிக்கிறதுல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண முடியுதுன்றது எனக்கு தெரியுது. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வச்சு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரோட் மேப்பை நான் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து கொண்டு போய்க்கோங்க. இப்போது டெய்லி ஷெடியூலாக இப்போ டெய்லி அது ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களோட இதில் வந்து நியூஸ் பேப்பர் அண்ட் திருக்குறளை வந்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் எனக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட் வந்து இல்லை. நான் மந்த்லி கம்பைலேஷன் தான் படித்தேன். இதுக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ணியிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் இது வரைக்கும் நியூஸ் பேப்பர் வந்து எனக்கு படிக்க தெரியலை, அதுக்கான படிக்கிறதுக்கான டைமும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து நியூஸ் பேப்பர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இனிமேல் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கான ஒரு ஹேபிட்டை வந்து வளர்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இன்னும் நீங்கள் ஹையர் போஸ்டிங் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நியூஸ் பேப்பரோட இம்பேக்ட் வந்து இருக்கும். லைக் இன்டர்வியூ ரிலேட்டடாக நீங்கள் இப்போ ஒரு குரூப் 1 இன்டர்வியூக்காக இருக்கட்டும், இல்லை யூபிஎஸ்சிலையும் நீங்கள் இன்னும் ஹையர் ஸ்டேஜஸ் நீங்கள் போகணும், யூபிஎஸ்சி லெவலுக்கு எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நியூஸ் பேப்பரோட முக்கியத்துவம் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்துடும், அந்த பழக்கம் வந்து வந்துடும். ஸோ அந்த ஹேபிட்டை வந்து வளர்த்துக்கோங்க. நீங்களும் அது ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஹெட்லைன்ஸாவது படிங்க. ஏன்னா இப்போ நான் அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நியூஸ் பேப்பர் படிக்க நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுமாதிரி உங்களுக்கு டெய்லி டோஸில் திருக்குறள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நாட் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். அதனால ஸோ டெய்லி டோஸாக நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரையும் திருக்குறளையும் இது பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா காலையில் நீங்கள் ட்ராவலிங் டைம்னு இருக்கும்ல, அந்த ட்ராவலிங் டைமை வந்து நியூஸ் பேப்பருக்காக கொடுங்க. திருக்குறள் புக் ஒன்று கேரி பண்ணுங்கள், குட்டியாக தானே இருக்க போகுது. உங்களுக்கு சாப்பிட்ற டைம்லேயோ இல்லை ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குதுனாலும் திருக்குறளில் வந்து படிங்க. எல்லா அதிகாரமும் படிக்க வேண்டாம். ஒரு 20-25 சம்திங் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்களா அது, இல்லை ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய திருக்குறள், இது வந்து படிச்சுக்கிட்டா போதுமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு திருக்குறள் படிக்க பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது நீங்கள் மற்ற அதிகாரத்தையும் கூட நீங்கள் வந்து படிக்கலாம். இதை வந்து கண்டிப்பாக டெய்லி டோஸில் இன்க்ளூட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். வந்து வீக்லி டோஸ், அதாவது ஒரு வீக்குக்கு ஒரு மந்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து செப்டம்பர் எக்ஸாம் இருக்குது, ஃபஸ்ட் எக்ஸாம் செப்டம்பரில் இருக்குது அப்படின்னா நம்ம 2025 செப்டம்பர்லேருந்து கவர் பண்ணுற மாதிரி 1 இயர் கரண்ட் அஃபைர்ஸ் வந்து செப்டம்பர் கூட இல்லாமல் ஆகஸ்ட்லேருந்து கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ ஒரு வீக்குக்கு ஒரு மந்த் அப்படின்னு சொல்லி எடுத்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அகாடமியோட மந்த்லி கம்பைலேஷன் வந்து பாருங்கள். இதுக்கப்புறமா டெஸ்ட் சீரீஸ் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, நான் வந்து டெஸ்ட் சீரீஸே போட்டதில்லை, நான் வந்து எனக்கு வந்து எக்ஸாம் வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்டயே ஒரு 2-3 பேர் ரேண்டமாக சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
பட் நான் அதை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன். டெஸ்ட் சீரீஸுங்கிறது மஸ்ட்டு. டெஸ்ட் சீரீஸோட பர்பஸ் வந்து 2 இருக்குங்க. ஒன்று வந்து உங்களை வந்து கன்சிஸ்டண்ட்டாக அந்த ப்ரிப்பரேஷனில் ஓட வைக்கக்கூடிய ஒரு புஷ்ஷிங் டூலாக என்ன இருக்கும் அப்படின்னா டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். இன்னொரு பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம படிச்சுக்கிட்டே போகிறது வந்து ஒரு எல்லாமே மைண்டில் அப்படியே ஸ்டோர் ஆகாது. நமக்கு அதை வந்து ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு புஷ் வந்து தேவைப்படும். அந்த ரீகாலிங் புஷ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸில் கிடைக்கும். நீங்கள் படித்த கொஸ்டினாகவே இருக்கும், ஆனால் அந்த கொஸ்டின் வந்து டெஸ்ட் போடும்போது உங்களுக்கு வந்து மறந்துடும். ஆப்ஷன் பார்க்க கன்ஃபியூசிங்காக இருக்கும், அதனால கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இன்னொன்று டைம் மேனேஜ்மெண்ட்டு. எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷரில் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக அங்கே போகலை. ப்ரிப்பேர்டாக அந்த வந்து டெஸ்ட் சீரீஸ் நிறைய எடுத்துக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போகலை. அது இதுக்கு முன்னாடி ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸும் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸும் இருக்கும். இப்போ டிஎன்பிசியோட கொஸ்டின் ஒரு முக்கால்வாசி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸாக தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு அந்த ரீடிங் ப்ராக்டிஸ் வேணும்ல, கரெக்டாக ரீட் பண்ணி அது கிராஸ் பண்ணுற டெக்னிக் வேணும்ல. ஸோ அதனால் டெஸ்ட் சீரீஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஃப்ரீயாக கிடைக்கிற சோர்ஸில் இருந்து கூட எடுத்துக்கோங்க, இல்லை அகாடமியில் எந்த அகாடமியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டெஸ்ட் சீரீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் சீரீஸுங்கிறது மஸ்ட்டு. இப்போது ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டுக்கு வருவோமே. ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக நான் ஸ்ட்ரிக்டாக டெஸ்ட் சீரீஸ் வந்து ஃபாலோ பண்ண சொல்வேன். ஏன்னா நீங்கள் ஃபுல் டைம் நீங்கள் படிக்க தான் போகிறீங்க. உங்களுக்கு வந்து கையில் வந்து நிறைய டைம் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட் கம்பேர் பண்ணும்போது உங்கள் கையில் நிறையா டைம் இருக்குது. ஸோ அதை ஃபுல் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரிக்டாக டெஸ்ட் சீரீஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் சீரீஸ் எழுதிட்டு அதை அப்படியே விட்டுறாதீங்க. ஒரு டெஸ்ட் போட்டு அதை அப்படியே விட்டுறாமல் அது என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் டைம் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு டெஸ்ட் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுறதுனா நம்ம நிறைய முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு எரர் நோட்டுன்னு ஒன்று வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டில் நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நோட்டில் வந்து எழுதுங்க. ஒரு 1 வீக் கழிச்சு அந்த நோட்டை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களோட டெய்லி ஷெடியூலில் வந்து நான் சொன்ன டெய்லி டோஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஒரு ஜிஎஸ் சப்ஜெக்ட் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஆப்டிடியூட் 1.5 hours to 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் ஆப்டிடியூடுக்கு. ஜிஎஸ் நீங்கள் வந்து என்ன டாபிக் படிக்கிறீங்களோ அதோட பிஒய்க்யூவை வந்து பார்த்துருங்க. இது ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். இப்போ இது நான் வந்து ஜிஎஸ் அதாவது நான் வந்து குரூப் 1 மட்டும் இன்க்ளூட் பண்ணி சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்கேஸ் குரூப் 2க்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டெய்லி இதில் வந்து லாங்குவேஜும் இருக்கணும், கட்டாயமாக இருக்கணும். இந்த டெய்லி டோஸில் உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் ஆகிடும். வீக்லி டோஸில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும், அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட் கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் சீரீஸ் போடுங்க. கண்டிப்பாக அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டால் முடியாது. 1-2 டெஸ்ட்டு ஸ்கிப் ஆகுதுனாலும் பரவாயில்ல, பட் டெஸ்ட் சீரீஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹை ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட்டுக்கு ஃபோக்கஸ் கொடுத்து அந்த டெஸ்ட்டு எப்போ வருதுன்னு பார்த்தா அந்த டெஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஒரு வீக்கெண்டில் எழுதுகிற மாதிரியோ சாட்டர்டே சண்டேஸில் எதாவது ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃபேக்ட் நோட்டுன்னு ஒன்று வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபேக்ட் நோட் இந்த சென்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா? ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. நீங்கள் படித்த நோட்ஸ் உங்கள் கையில் இருக்கும். ஆனால் திரும்ப படிக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் மறந்த மாதிரி இருக்கும், ரீகலெக்ட் ஆகவே ஆகாது. அந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாமே அந்த ஃபேக்ட் நோட்டுன்னு போட்டு யூனிட் வைஸ் கொஞ்சம் பிரிச்சுக்கோங்க. யூனிட் அதாவது பாலிட்டியா அதுக்கு ஒரு 10 பக்கம் விட்டுக்கோங்க. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 10 பக்கம் விட்டுக்கோங்க. பாலிட்டியில் இருக்க ஃபேக்ட்ஸ் எல்லாம் அந்த பாலிட்டி இது கீழே பிரித்து வச்சுருக்கீங்களா அங்கே வந்து நோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரித்து நோட் பண்ணி ஒரு ஃபேக்ட் நோட்டுன்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ அது நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். அந்த ஃபேக்ட் நோட்டை கையில் கேரி பண்ணுங்கள், அப்பப்போ அதை எடுத்து திருப்பி பார்த்துக்கிறதுக்காக. இப்போது ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டுக்கு இருக்க மாதிரி டைம் வந்து நமக்கு இருக்குமான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஒரு 10% டைம் கூட நமக்கு வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். 3 hours ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு சில டைம் டயர்ட் ஆகிடுவோம். அந்த 3 hours கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால ரொம்ப கில்ட்டியாவோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கிற டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் இதில் டெய்லி டோஸ், அதாவது ட்ராவல் பண்ணும்போது அந்த டெய்லி டோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்க நோட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டைம் இருக்குது அப்படின்னா அடிஷ்னல் கண்டென்ட் ஏதாவது படிக்க முடியுமான்னு சொல்லி பாருங்கள். ஆனால் உங்கள் கையில் இருக்க நோட்ஸில் நம்ம தெளிவாக இருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 hour ஆப்டிடியூடுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி ட்ராவலிங் டைமில் ஃப்ரீயாக இருக்க டைம்னால் அந்த பிஒய்க்யூ பிடிஎஃப் நிறையா அவைலபிளாக இருக்குல்ல. ஸோ அந்த பிஒய்க்யூ டாபிக் வைஸ் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரஷ் அப் பண்ண மாதிரி இருக்கும். நாட் ஃபார் அ பேட்டர்ன், அது பேட்டர்ன் புரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்க நான் சொல்லலை.
ஜஸ்ட் அது ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதில் இருக்க வேர்ட்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே படிச்சிருக்கோம் அப்படி சொல்லி ஞாபகம் வரும். ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வராது. இந்த மாதிரியான விஷயங்கள் பிஒய்க்யூ பார்க்குறதுனால கிடைக்கும். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் உங்களால் படிக்க முடியல, போட்டு ஸ்கெடியூல் வந்து முடிக்க முடியலன்னு தோணுச்சு அப்படின்னா, டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ்டு. டோன்ட் அதையே நினச்சி ஃபீல் பண்ண. ஏன்னா நான் அதை படிப்பேன். எனக்கு வந்து இருக்குது. நம்ம இது வரைக்கும் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாக இருக்கும்போது ஏதோ ஒன்று டெய்லி நிறைய படித்த மாதிரி இருக்கும். அப்போ அதில் ஒரு 10% கூட என்னால் இப்போ படிக்க முடியலன்னும் போது கஷ்டமாக இருக்குது. ஆனால் அது வந்து உங்கள் மென்டல் ஹெல்த்தையோ எதுவுமே அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கலாம். டைம் இருக்குது, இருக்கிற டைமில் படிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிவிட்டு ரிப்ளைக்காக வெயிட் பண்ண வேண்டாம். நான் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இல்லை. தேங்க்யூ.